வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். 2024 வருஷம் பிறந்துருச்சு. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், மகிழ்ச்சி அத்தனையும் கிடைச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். 2024 ஆங்கில புது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம். அதனால் அதுக்கு தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும், தவறாக நினச்சிக்காதீங்க. பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்டை மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும், ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது. 10 வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது. ஒரு குழந்தை குண்டாக இருக்கும், ஒரு குழந்தை குட்டையாக இருக்கும், ஒரு குழந்தை நெட்டையாக இருக்கும். இந்த பொது பலன்களை யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித ஜாதகம் இருக்கும், தயவுசெய்து பொது பலன்களை பார்க்காதீங்க. உங்களோட தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா, புத்தி, அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான 100% பலன்களை எடுத்து பார்க்க முடியும். ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுலேருந்து கிடையாது, இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஞாபகம் இல்லை, ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம், ராசி தெரியும், இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள். இந்த பொது பலன்கள்ங்கிறது 100ல் 20 அல்லது 30% மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும். தனி மனித ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குது, தசை, புத்தி, அந்தரநாதன் எப்படி இருக்கிறாரு, அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கம் அடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்குறோம். ஏன்னா இந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகவும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு, அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பலன்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமா எடுத்துக்கணும். லக்னம் கெட்டுப்போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரு, அல்லது லக்னத்திலே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அப்போ மனம் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மனது கெட்டு போகாமல் இருந்துச்சுனாவே தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க. மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் 9 கிரகத்துடைய கதிர்வச்ச ஆகர்ஷண சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்குறான். அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம். இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கர்மவினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்போது நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் 90% விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன. காலவெளியில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, புறக்கணிப்பதும் இல்லை. அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 90% பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கர்ம வினையின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது. 10% விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும். எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்றக்கூடிய விதி, மாற்ற முடியாத விதின்னு 2 விதி இருக்குது. இந்த மாற்றக்கூடிய விஷயம் 10% மட்டும்தான், மாற்ற முடியாத விஷயம் 90% இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது, கணவன், மனைவி, குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கால விலையில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, புறக்கணிப்பதும் இல்லை. உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது, காலத்துக்கு மறதி கிடையாது. காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்தை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால தான் நியூட்டனால் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு வினைக்கும் சம அளவிலான எதிர்வினை உண்டு. அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். ஏழரச்சனையை பார்த்து படித்தவங்கள்டிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலத்தில் அறத்தின்படி
நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே தப்பான வழியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு அவங்களே உணர்றதுனால இந்த 7 சனி வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்ம வினையும் இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம். உண்மையாலுமே 7 சனி யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. உங்களுக்கு யோக தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா 7 சனியினால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது. அப்போ உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்கள் ஒரு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம்? தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது 800 கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம். இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள். தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது. அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே 100% துல்லியமானது. பொது பலன்கள் அப்படிங்கிறது 20லிருந்து 30% மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும். இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும். கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும். இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் 6 கூடைய 8 கூடைய 12 கூடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சி நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போது யோக தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதே அவயோக தசை நடக்கும் பொழுது 6 கூடைய 8 கூடைய 12 கூடைய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. 2024 வருடம் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன் நடக்க போகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம். வருடக்கோள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் 2.5 வருஷம் ஆகும். அதே மாதிரி குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1 வருட காலம் சுமார் ஆகும். அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் 18 மாதம் 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும். இதில் ராகு கேது சனி எங்கே இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாமல் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போகிறோம். வருடக்கோள்களில் குரு மட்டும் மேச ராசியிலிருந்து வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதி மே 1ஆம் தேதி மதியம் சுமார் 12 மணி 48 நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். மே 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். எல்லாத்தையும் கரைச்சி குடித்த ஜோதிடர்கள் யாருமே கிடையாது. 2வது, ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை. அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப நன்றிங்க. அன்பான பேச்சினாலையும் வசீகரமான தோற்றத்தினாலையும் கவர்ந்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களே, வரக்கூடிய 2024 வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். கடகராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும் கடகராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ 2024 வருடம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நீங்களே பயந்துட்டு இருக்கிறீங்க.
உண்மையாலுமே கடகராசிக்கு அஷ்டமாதிபதி சனி, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்து மறைஞ்சா கெட்டவன் கெட்டிடும் ராஜவங்கிற அடிப்படையில் கெடுபலனை கண்டிப்பாக தரமாட்டாருங்க. அஷ்டம சனிலாம் உங்களுக்கு எந்த கெட்ட பலனும் நடக்க போகிறது கிடையாது. 8ஆம் இடம் தான் அசிங்கம், கேவலம், வீண்பலி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, தீரா கடன், தீரா வியாதி, விபத்து, கண்டம், ஆப்ரேஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்து அப்படிப்பட்ட சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா கெடுபலன்னு உங்களுக்கு நடக்காதுங்க. எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அஷ்டம சனி, என் வாழ்க்கையில் விபத்து நடக்கும், கண்டம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையாலுமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஷ்டமாதிபதியாக இருக்கிறனால, அப்படிப்பட்ட சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால உங்களுக்கு கெடுபலன் நடக்க போகிறதே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஷ்டம சனியை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதே மாதிரி கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னோட 5ஆம் பார்வையினால் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கண்டிப்பாக ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பேச்சு மூலிமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7வது பார்வையினால் கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறனால 4ஆம் இடம் தான் தாய்ஸ்தானம், வீடு, வாகனம், நிலம், ஒழுக்கம், குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானமாக இருந்து குரு பார்க்கறனால உங்கள் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்து நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்கலாம், நிலங்கள் பிடிக்கலாம், வாகனம் புதுசாக எடுக்கலாம், கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்தே தருவீங்க. அஷ்டம சனி நடக்குது, இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மன பயத்தினால நீங்களே வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் தனி மனித ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா கோச்சாரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா தனி மனித ஜாதகம் 80% செயல்படும், கோச்சாரங்கிறது 20% தான் செயல்படும். அப்போ கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வீடு வாங்கலாம், நிலம் பிடிக்கலாம், வாகனம் வாங்கலாம், தாய் மூலிமா உங்களுக்கு தாய் வழி சொத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, முன்னோர் வழி பூர்வீக சொத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மனைவி மூலிமா அவங்களோட தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக மிக மேன்மை நல்ல பலன் மட்டுமே 2024ஆம் வருடம் கடகராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9வது பார்வையினால் கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தை பார்த்தா என்னங்க செய்யும்? எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் ஜாஸ்தியாகுங்கிற அடிப்படையில் சுப கடனை வாங்க வைப்பார், சுப செலவு பண்ண வைப்பார். மே 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன செய்யும்? பொன் பொருள் சேர்க்கை, நகையாபரண சேர்க்கை, பெண்களுக்கு மிகச்சிறப்பான சுப நிகழ்ச்சி சுபகாரியங்களாக பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலையும், போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், அரசு வேலைக்காக போட்டித் தேர்வில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்து அரசு வேலைக்கு உள்ளே போயிடுவீங்க. நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கண்டிப்பாக மருத்துவத்துறைகளில் போய் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானம் சுக்கிரனோட வீடாக இருந்து அந்த இடத்துல குரு இருக்கிறனால பெண்கள் விரும்பக்கூடிய அனைத்து தொழிலிலும் லாபம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பெண்களே தொழில் செய்கிறீங்க, பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறீங்க, செய்ய அலங்காரம் பண்ணுறீங்க, ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க, டெக்ஸ்டைல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடச்சி நல்ல லாபம் கிடைக்கும். ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, நெருப்பு சம்பந்த தொழில் செய்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த தொழில் செய்கிறீங்க, இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நல்ல யோகமான தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 5ஆம் இடத்துல பார்க்கறனால, அந்த இடத்த சனியும் பார்க்கறனால காதல், திருமணம், பெற்றவங்களோட சமூகத்தோட கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியாக மாறுவீங்க. கடகராசிக்கு 5, 7ஆம் இடத்து அதிபதிகள் தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டு அந்த கிரகங்கள் வலுவாக இருந்தால், சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக காதல், திருமணம் கைகூடுங்கிறது விதி. கடகராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட மீண்டும் 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கறனால செவ்வாய் மட்டும் நல்ல வலுவான இடத்துல இருந்தால் நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு காதல், திருமணம், தாய் தகப்பனோட சம்மதத்தோடு இந்த வருடத்தில் கண்டிப்பாக முடியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டுங்க. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7ஆம் இடம் தான் நண்பர்கள் ஸ்தானம், வாடிக்கையாளர் ஸ்தானம்,
கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் மூலிமா லாபம் கிடைக்கும், கூட்டு தொழில்னால முன்னேற்றம் கிடைக்கும், கூட்டாளிகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமூகமாக ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல முறையில் நடக்கும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல முறையில் நீங்கள் யாரை காதலிச்சிங்களோ அவங்களையே கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால 2024 மிகச்சிறப்பான காலம்னே கடகராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். கடகராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருங்க. அதுக்கு பிறகு வேணால் எந்த ரூபத்தில் கெடுபலன்னு உங்களுக்கு நடக்காது, பயப்பட தேவையில்லை. கடகராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புதனை போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனாலையும் குருவுடைய பார்வை மே 1ஆம் தேதிக்கு பிறகு வாங்குறதுனாலையும் அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது. குறிப்பாக கணினி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மே 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கொரியர் சர்வீஸில் இருக்கிறீங்க, தண்ணி கேன் போட்டுறீங்க, அமேசானில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் வருடம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க, விபத்து நடக்கும்னு சொல்கிறாங்க, அறுவை சிகிச்சை நடக்கும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உண்மையால் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் 6 8 தசாபுத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்குதோ, லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் சந்திரனு கெட்டு போய் பாவகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் இது மாதிரி கெடுபல் நடக்கும். அப்போ வாகனத்தில் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதி வரைக்கும் வாகனத்தில் பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. அளவுக்கு அதிகமான வேகத்தில் எங்கேயும் பயணிக்காதீங்க. சர்க்கஸ் சாகசம் பண்ணக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் 3 பேர் 4 பேர் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாகசங்கிற பேரில் விபரீதமான சில விஷயத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும் விபத்துங்கிறது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெடுபல் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உங்கள் தனி மனித ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இது மாதிரி கெடுபல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. ஆனால் தனி மனித ஜாதகம் கெட்டு போயிருந்தால் தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். கடகராசிக்கு 8ஆம் இடத்துல கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால புது முயற்சி எடுத்து புது தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மே 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக காத்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு பிறகு புது தொழில் தொடங்க, தவறு எதுவும் வராது. உங்கள் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்துச்சுன்னா சொந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் ஏற்படாது. ஆனால் தனி மனித ஜாதகம் சரியில்லை, 6 8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா சொந்த தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்ணு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பல்லு சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடன்காரனாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மனம் குழப்பமடைந்து தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் சில தவறான காரியங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கூடா நட்பு கேடு விளைவிக்குங்கிற அடிப்படையில் முடிஞ்ச வரைக்கும் தப்பான நண்பர்களோட பேச்சுவார்த்தையோ வரவு செலவோ கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் உங்களுக்கு தேடி வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறனால தெய்வ காரியங்களை, தர்ம காரியங்களை, ஆன்மீக அறக்காரியங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையுங்க. நல்ல காரியங்களை, பொது காரியங்களை நீங்கள் முன்னாடி நின்று செய்ய போகிறீங்க. ஆன்மீக அறக்காரியங்களை செய்ய போகிறீங்க. குழந்தைகளோட படிப்புக்காக சில தான தர்மங்கள் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7ஆவது பார்வையினால் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துனால நிறைய வில்லங்கம் பிரச்சனை இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வீடு இடம் மாறுறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இடம் மாறுறது, புதுசாக வீடு கட்டி போவீங்க, நிலப்புலங்கள் புதுசாக பிடிச்ச அந்த இடத்துக்கு போவீங்க. ஏதோ ரூபத்தில் தொழிலும் மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, வேலை செய்யக்கூடிய இடம் மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கிறனால குரு 3ஆம் இடத்துல பார்த்தா முயற்சி, வெற்றி, ஜெயம் இதெல்லாம் கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு போவீங்க. கடகராசியில் பிறந்த இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா செலெக்ஷன் ஆகி வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கட்டாயம் அமையும். வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு மே 1ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் மிகப்பெரிய அடியை
மே மாதம் வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட மே மாதத்துக்கு பிறகு படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்த தொழில் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது, கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் 2024 கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்பாமல் இருந்து உங்கள் தனிமனித ஜாதகத்தில் யோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பான மேன்மையான பலன்கள் மட்டுமே, கோச்சார பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை தான் கடகராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனிமனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மேன்மையான நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிப்பீங்க. இதே உங்கள் தனிமனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுங்க. எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது. வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போகிறீங்க, நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா, சொகுசு காரா, ஆடம்பர காரா, விலை உயர்ந்த காரா, எல்லாத்துக்கும் மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க, ஜோதிடம் உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு இருக்க வரைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.